everyone, welcome to my channel. என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Keep supporting, keep watching. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா லார்ட் சிவபெருமான் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்கன்னு பார்ப்போம். 3 பைல் இருக்கு. பைல் நம்பர் 1 in the bracelet. Pile number 2 in the bracelet. Pile number 3 in the bracelet. Okay, so இந்த 3 பைல்லையும் நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். more than 1 பைல் பார்க்குறேன், yes பார்க்கலாம். எஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா நாங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Boundaries, new beginnings. Okay, so pile number 1, so strong boundaries. See, சிவபெருமான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தராங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு நியூ பிகினிங், நியூ டோர் உங்களுக்காக ஓப்பன் ஆகுது. அந்த ஒரு நியூ லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு ஹோப் இருக்கும், அண்டு எமோஷன்ஸ் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும். அதாவது எதுவுமே நீங்கள் வந்து ஹோல்டு பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாக லவ் ரிசீவ் பண்ணுவீங்க, கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு. ரைட், ஸோ எதுவுமே வந்துட்டு ஹோல்டு இருக்காது அந்த நியூ பிகினிங்கில். உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட தாட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும். அண்ட் அதே மாதிரி நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கும். ஒரு எவ்ரி டே ஒரு சேஞ்சஸ்க்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். கெரியரில் முன்னேற்றங்கள் தெரியும். எஸ்பெஷலி வந்து உங்களோட தாட்ஸ், நீங்கள் வந்து அடுத்து என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இப்போ இருக்குது. ஒரு தெளிவான முடிவு இல்லை அப்படின்னா எஸ், அது ரிலேட்டடான ஒரு தெளிவு கிடைக்கும். ஐடியாஸ் ஆல்சோ நிறைய வந்து இருக்கும் அந்த ஒரு நியூ லைஃப்பில். பிளெஸ்ஸிங்ஸ் நல்லாவே தெரியுது. ஸ்ட்ராங் பிளெஸ்ஸிங்ஸ், ஏஞ்சல் பிளெஸ்ஸிங்ஸ், சிவபெருமான் பிளெஸ்ஸிங்ஸ் அப்சல்யூட்லி இருக்குது. சி, இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பவுண்டரிஸ் ஏன் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து பவுண்டரிஸ் இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் இல்லை. அது ரொம்ப 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 தேவை. யார் வேணாலும் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணலாம், அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து வச்சிருக்கீங்க நீங்கள். ஸோ இந்த இன்னொரு சான்ஸ் சிவபெருமான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்துட்டு நோ அப்படிங்கிற வார்த்தைகள் யூஸ் பண்ணுங்க. நீங்க சொல்ற அந்த எஸ் அண்ட் நோ, இந்த 2 வார்த்தைகளுமே உங்களோட லைஃப் அண்ட் உங்களை பீப்புள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதது எல்லாத்தையுமே குறிக்கும். ரைட், நீங்க ரொம்ப கைண்டான ஒரு சோல். யாருக்கு எதுனாலும் செய்வீங்க. ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா உங்களால எவ்வளோ முடியுமோ அதை நீங்க செய்வீங்க. ஸோ பட் ஆனால் பீப்புள் வந்து அந்த அட்வான்டேஜை எடுத்துக்கிறாங்க. நீங்க ஒரு ஈஸி டார்கெட் மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே மாறுது. பட் நவ் யூ ஹாவ் டு புட் பவுண்ட்ரிஸ். இதிலிருந்து ஒரு லெசனை லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ பவுண்ட்ரிஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுங்க. அண்ட் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது உங்களுக்கு. எப்படின்னா உங்கள் முடிவுகள் உங்களுக்கான ஆன்சர், அவ்வளோதான்.
நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப், அதுதான் நீங்கள் அடுத்து என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணும், ரைட்? அண்ட் வந்துட்டு இந்த நியூ லைஃப்பில் ஒரு யூ கேன் see this prosperity கார்டு அப்படிங்கிறப்போ நிறைய ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கும், பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா தெரியுது, அண்ட் ஐடியாஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்பாட்லைட்டில் இருப்பீங்க, ரொம்ப வந்து அதாவது எல்லாருமே வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இட் குட் பி நீங்கள் பர்சனலி க்ளோ ஆகலாம், இல்லை ஒரு சம் சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே இருக்கலாம், இல்லை உங்களோட அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அது கொஞ்சம் ரைஸ் ஆகும். அப்சல்யூட்லி அது அந்த நியூ லைஃப்பில் ரைஸ் ஆகும். அண்ட் ஒரு நல்ல பர்சனோட அந்த பர்சனோட நல்ல பாண்டிங் இருக்கும், நல்ல நியூ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் மூலயமா நீங்கள் கொஞ்சம் பீப்புளோட பார்வையில் இருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த டைமில் பீப்புள் டெஃபினட்டாக அட்வான்டேஜ் எடுக்கலாம். ஸோ இப்போவே வந்து பவுண்டரிஸை செட் பண்ணிடுங்க, ரைட்? ஸோ வந்து ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு நியூ லைஃப் சிவபெருமான் உங்களுக்கு தராங்க. அதை எப்படி கொண்டு போகணும், அதை எப்படி எடுத்துக்கணும், இது வந்து உங்கள் கையில் தான் இப்போ இருக்கு, ரைட்? ஸோ டோன்ட் டேக், அதாவது ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துக்காதீங்க, சீரியஸாக எடுத்துக்கோங்க இந்த ஒரு விஷயத்த. இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். மேட் ஆஃப் ஸ்வார்ட், Son of Cups. Okay, 6 of Cups. See, இந்த டைம் வந்து ஏன் பவுண்டரிஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா, பீப்புள் வந்துட்டு எப்படியாவது உங்களோட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நிறைய விதத்தில் ட்ரை பண்ணுவாங்க, நிறைய சான்ஸ் எடுப்பாங்க, எதோ பண்ணி உங்களோட க்ளோஸ் ஆகணும். பழையபடி இந்த பாண்டிங் எதுக்கு? உங்ககிட்ட பெனிஃபிட்காக. சரி, நான் சொன்னேன் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் லைம்லைட், அந்த அதாவது ஒரு பாப்புலரான ஒரு விஷயம் இருக்கும்ல, நீங்கள் போனீங்கன்னாவே எல்லாரோட டார்கெட் உங்கள் மேலே இருக்கும். ஸோ அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லைம்லைட்டுக்காக, அந்த ஒரு பாப்புலாரிட்டிக்காக உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒரு சம் ஃபேக் இன்டென்ஷனோடு பழகக்கூடிய பீப்புள் க்ளோஸ் ஆவாங்க, உங்களை மூலமா அவங்க பெனிஃபிட் கிடைக்க. ஸோ அதனால இப்போவே பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எமோஷ்னலி வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு டைம். நோன்னு சொல்றதுல தப்பு கிடையாது, ரைட்? சிவபெருமான் உங்களை வந்து அதிகமாக சொல்றாங்க, ரிக்ரெட்டே பண்ணாதீங்க. இது வந்து உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன், உங்களுக்கான ஒரு நியூ லைஃப், ஒரு ஃபைனல் சான்ஸ் கூட வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ஃபைனல் சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சா நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணுங்க. அண்ட் எனர்ஜி வைஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பைல் நம்பர் 1க்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் எனர்ஜி வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. இல்லைன்னா வந்துட்டு ஒரே விஷயத்துக்கு நீங்க ஓவரா எனர்ஜி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற விஷயத்துக்கு எனர்ஜி இருக்காது. ஸோ எனர்ஜி சேவிங் இஸ் மஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் வந்துட்டு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் உங்களுக்கு தடைகளை விலக்கி இன்னொரு சான்ஸ், இன்னொரு லைஃப் கொடுக்குறாங்க. ஒரு ஆஃபர், நல்ல ஒரு ஆஃபர் உங்கள் லைஃப்பை மாற்ற. பட் டெசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். உங்கள் மைண்ட் செட்டில் இருந்து, உங்கள் ரியாக்ஷன்ஸில் இருந்து, உங்கள் இமோஷன்ஸ், எவ்ரி திங். ஓகே, see the boundaries, flow strong. Work on your chakras, okay? Meditation பண்ணுங்க. அண்ட் சக்ராஸோட வந்துட்டு கனெக்ட் ஆகுங்க, நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. ஃபோக்கஸ் ஆன் யூர் ரூட் சக்ரா. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ சிவபெருமான் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? பைல் நம்பர் 2. Finding willpower, commitment. Okay, see, சிவபெருமான் வந்து உங்களுக்கு சொல்றது பைல் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ நீங்க ஒரு விஷயத்துல வந்து டோட்டலா லாஸ்ட் ஆயிட்டீங்க, ரைட்?
அதிலிருந்து வெளி வரக்கூடிய ஒரு டைம். கண்டிப்பாக உங்களால் வர முடியாதுன்னு இல்லை, நிச்சயமாக வர முடியும். ஒரு அடிக்ஷன், ரொம்ப வருஷமாக ஏதோ ஒரு அடிக்ஷன், அது உங்கள் கண்ட்ரோலில் மீறி இருக்கு. இட் குட் பி ஒரு பேட் ஹேபிட்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஓவர் திங்கிங்காக இருக்கலாம், இல்லை பாஸ்ட்லேருந்து வெளியே வர முடியாமல் ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்கு. பட் இப்போ அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு டைம் பீரியட். பிகாஸ் அந்த ஒரு அடிக்ஷன் உங்களை வந்து ரொம்ப முன்னேற விடாமல் தடுக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட், உங்களோட க்ரோத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஃபோக்கஸ் அண்ட் வந்து உங்களால் அதிலிருந்து வர முடியல அப்படின்னா யூ கேன் டேக் சம் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். ஹீலிங் எடுத்துக்கோங்க, ஒரு ஹீலரோட கான்டாக்டில் இருங்க, சப்போர்ட் எடுத்துக்கோங்க. அது இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட், ஒரு ஹெல்ப் கிடைக்கும், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் வந்துட்டு நீங்கள் எதையுமே தனியாக பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சப்போர்ட் வச்சுக்கிறது உங்களுடைய மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த்துக்கு வந்துட்டு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் தேவை. ஓகேங்களா? அதுதான் வந்து இங்கே பிரச்சனை. உங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்கள் ப்ரையாரிட்டிஸ், இது மூணும் தான் வந்து உங்களுக்கு அந்த உங்கள் லைஃப்பை வந்து குவைட் மெஸ்ஸியாக வச்சுருக்கிறது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் அண்ட் ஹெல்த்தியான ஒரு டயட் எடுத்துக்கிறது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும், ஃபிசிக்கலி ஆல்சோ. ஸோ கிவ் அப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அதிலிருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறீங்க ஒரு சில பேர். ஸோ கிவ் அப் பண்ணாதீங்க. மேபி சேலஞ்சஸ் குவைட் இருக்கலாம், பட் ஆனால் கிவ் அப் மட்டும் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட டெடிக்கேஷன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த இடத்துல ஒரு சேலஞ்சிங்காக இருக்க போகுது. ஓகே, see I've got commitment card also. ஏன் வந்து ஒரு விஷயத்துக்கு கமிட்மெண்ட் கொடுக்க ஏன் யோசிக்கிறீங்க? என்ன பயம்? ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு சாய்ஸ் எடுக்கணும். பட் ஆனால் பாஸ்டில் இல்லை என்னைக்கோ நடந்த அந்த ஒரு விஷயம் உங்களை வந்து ஒரு விஷயத்தில் முழுசாக இறங்க விடாமல் தடுக்குது. என்னது அது? ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிங்க, அதிலிருந்து வெளியே வாங்க. உங்களோட இந்த அடிக்ஷனாக இருக்கட்டும், இந்த ஒரு ஃபோக்கஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம், அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ எல்லா இதுலேயுமே பாதிக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அது ரிலேட்டடாக வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ரைட். ஸோ இப்போ வந்து டேரோட்டில் பார்ப்போம். ஸோ இது வந்து நீங்கள் இந்த ஒரு டைம் பீரியடில் சிவபெருமான் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு இதிலேருந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ட்டுமே இருக்கும். இப்போ மேபி சம்டைம்ஸ் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அண்ட் சம்டைம்ஸ் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. ஸோ இந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணங்களுமே வந்துட்டு இதுதான். ஸோ இது ரிலேட்டடாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். சி யூ ஹவ் காட் திஸ் ஃபூல் கார்ட் விச் இஸ் நியூ பிகினிங். இந்த ஒரு நியூ பிகினிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நியூ பிகினிங்கில் வந்து உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸ்ன்னு பார்த்துக்கிட்டா, நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு நியூ பிகினிங்கில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கவே அவ்வளோ யோசிப்பீங்க. ஸோ நிறைய ஒரு யோசனைகள் இருக்கும், ஒரு குயிக் டெசிஷன் வந்துட்டு எடுக்க முடியாமல் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து லெட் கோ பண்ணாமல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு விஷயம் உங்களை வந்து நியூ பிகினிங்குள்ளே போக விடாமல் திருப்பி வந்து உங்களை எப்படி இருக்கீங்களோ அதே நிலைமைக்கே கொண்டு வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு சில சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் இது. ஓகேங்களா? சேரியோட் வந்து உங்களோட வில் பவர். அகெயின் வில் பவர், டிட்டர்மினேஷன், ஃபோக்கஸ் அண்ட் கமிட்மெண்ட், இது எல்லாமே வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ண போகுது ஃபார் பைல் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் நிறைய வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுவே வந்துட்டு உங்களுக்கு பாதி சொல்யூஷனை வந்து கொடுக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ஸோடயே இருக்கீங்க, அதுக்கான ரீசன் அதுதான்.
அண்ட் உங்களுக்கு அந்த நியூ பிகினிங் இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சேலஞ்சஸ் இருக்கும், அட்வென்ச்சர்ஸ் இருக்கும், புது புது ஈவெண்ட்ஸ் அண்ட் நியூ பீப்புளை கூட நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். பட் உங்கள் மைண்ட் செட் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஆல்சோ. லைக் வர சேலஞ்சஸை போல்டாக கூலாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா எஸ், அந்த விஷயம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அப்சல்யூட்லி. ஓகேங்களா? Five of Cups. See, look at past. அவ்வளோ அதாவது இப்போ உங்கள் எனர்ஜி வந்து இட்ஸ் டூ டார்க். ஓகேங்களா? அதுக்கான ரீசன் வந்து பாஸ்டில் இழந்த விஷயங்கள், பாஸ்டில் வந்துட்டு லாஸ் ஆன விஷயங்கள், முடிஞ்சு போன ஒரு மெமரிஸ், இதுவே பார்த்துட்டே இருக்கிறீங்களே, உங்களுக்கான அந்த ஃப்யூச்சர் ஹோப் இருக்குங்கிறது ஏன் தெரியல? ஃப்யூச்சர் நல்லா இருக்குது, அது அழகாக இன்னும் கொஞ்சம் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட் இல்லை. இது வந்து ஸ்ட்ராங்கான மெசேஜ். இதுதான் வந்து உங்களுக்கான இவ்வளோ ஒரு பிளாக்கேஜஸை வந்து கொடுக்குற ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ ஒரு கமிட்மெண்ட் இந்த சென்ஸ் ஒரு ப்ரப்போசலாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு எந்த ஒரு விஷயத்துலையுமே ப்ரொஃபஷனல் சைடு ஓகே, அதில் கமிட்மெண்ட் முழு மனசாக கொடுக்க முடியாமல் இருக்குங்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஓகேங்களா? ஜஸ்ட் லெட் கோ பண்ணுங்க, மைண்ட் செட்டை ஃப்ரீயாக வைங்க. ஓகேங்களா? ரொம்ப வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டடாக இருக்காதீங்க. ஜஸ்ட் லெட் கோ அண்ட் போல்டான ஸ்டெப். இனி வரக்கூடிய டேஸில் சிவபெருமான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப், ஒரு பிளானிங்லுமே போல்ட்னஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். இது வந்து இது ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுங்க. இதுதான் வந்து மேஜர் இஷ்யூஸாக இருக்குது ஃபார் pile number 2. ஓகே? So, okay, that's all for pile number 2. Thank you. Pile number 3. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ சிவபெருமான் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? ஃபேமிலி, inspiration, dreams. ஓகே? ஒரு சில பேருக்கு வந்துட்டு pile number 3 உங்களோட ஃபேமிலி இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு பீப்புள், இட் குட் பி ஒரு சூசன் ஃபேமிலி ஆல்சோ, அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம், ஒரு லெசன் ஒரு சம்திங் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆவீங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேங்களா? அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கும். ஃபுல் சப்போர்ட் இருக்காது, பட் கொஞ்சம் சப்போர்ட் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களோட ட்ரீம்ஸ் வந்துட்டு ஒரு சில பேருக்கு சொல்கிறேன், உங்கள் ட்ரீம்ஸ் ஹாவ் அ மெசேஜ். ஓகே, ஸோ டேரோட்டில் எடுக்கிறேன். ஐ டோன்ட் நோ, இந்த கார்ட்ஸில் வந்துட்டு அவ்வளோதான் மெசேஜ் வருது. பார்ப்போம். ஓகே, சரி, உங்களோட லைஃப்பில் ஒரு மேல் பர்சன், இட் குட் பி உங்கள் ஃபேமிலியில், இல்லைனா வந்து ஒரு மெச்சூர்டு, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எல்டர் அண்ட் விஸ்டம் உள்ள ஒரு பர்சன், அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் சம்வேர் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாடமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் வந்துட்டு இந்த ஒரு டைம் பீரியடில் சிவபெருமான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். ஓகேங்களா? ஏதோ ஒரு குட் நியூஸ் உங்களை தேடி வருது. சி, வெரி வெரி பாசிட்டிவான ஒரு மெசேஜ் தான் இது.
அண்ட் உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கா, அது வந்து எப்படி கூலாக ஹேண்டில் பண்ண முடியல, அந்த ஃபினான்ஷியல் அண்ட் அது ரிலேட்டடான ஒரு பர்சன்ஸ் அவங்களோட மைண்ட் செட் உங்களோட மேட்ச் ஆகலை, பண்ண முடியல அவங்களோட கான்டாக்ட், ஒரு கம்யூனிகேஷன் ஆல்சோ. ஸோ வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி நிறைய ப்ரே பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து பிகாஸ் நீங்கள் வந்து எதையுமே நான் வந்து ஒரு ஃபோர்ஸாக போல்டாக நான் வந்து ஃபேஸ் பண்ணுறதை தாண்டி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், பீஸ்ஃபுல் எந்த ஒரு விஷயத்துல ஒரு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் கொஞ்சம் வந்து அந்த போல்ட்னஸ் இப்போ தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல்னஸ் வேணும் கம்ப்ளீட்டாக அப்படின்னா யூ நீட் டு மெடிடேட் அ லாட். நிறைய ப்ரேயர்ஸ், நிறைய மெடிடேஷன். அண்ட் வந்து someone is waiting. சிவபெருமான் உங்களுக்கு சொல்றது அதுதான். someone யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை நினைச்சு ட்ரீம் பண்றாங்க. அவங்களுக்கு வந்துட்டு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் இருக்கு, அந்த ஒரு தாட் வச்சிருக்காங்க. உங்களோட ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்கன்னா மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் அண்ட் ஒரு ஆசை வந்துட்டு இருக்கு. சரி, நீ வரக்கூடிய டேஸில் வந்துட்டு நீங்கள் அட்ராக்டிங் பவரோட ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் ஆன் மேனிஃபெஸ்டேஷன். பிகாஸ் வந்து அந்த ஒரு டைம் பீரியடில் வந்துட்டு நீங்கள் எது கேட்குறீங்களோ அது நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ பி ஷுர் என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோக்கஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் கிளாரிட்டி இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு டைம் பீரியட்ல. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் பார்ட்னர்ஸ், ஃபேமிலி. யூ கேன் சி ஃபேமிலியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், லவ் இருக்கும், அண்ட் நிறைய ஃபைட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். அண்ட் நீங்களே ஃபேமிலியாக டுகெதராக வந்து ஒரு கோல் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். லைக் 2025 நெக்ஸ்ட் இயரில் எப்படி உங்கள் லைஃப் இருக்கணும், உங்கள் ஃபேமிலி எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எல்லாம் டுகெதராக சேர்ந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஒரு நியூஸ் உங்களுக்கு வந்து உங்களை தேடி வரும். ஓகே, சரி, உங்களுக்கு என்னன்னா சிவபெருமான் உங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களோட தனிமையான அந்த வாழ்க்கைக்கு ஒரு எண்டு கார்டு வருது. ஆக்சுவலி வெளியில நீங்க எக்ஸ்பிரசிவா இல்லைன்னா கூட ரொம்ப அழுகுறீங்களா? சரி, லுக் அட் திஸ், ரொம்ப ரொம்ப அழுகுறீங்க. உங்களோட ஃபியூச்சர் நினைச்ச ஒரு பயம், அந்த ஒரு தனிமை, அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை. இது வந்து எல்லா பக்கமுமே வந்து உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜா இருக்கு. எந்த சைடு திரும்பி போறதுன்னு தெரியல. இந்த ஒரு பிளாக்கேஜஸ்க்கான ஒரு சொல்யூஷன் இருக்கும். நீங்க வந்து உங்க லவ் ரிசீவ் பண்ணுவீங்க. அந்த ஒரு லவ்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு என்ன சொல்றது, பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். ஓகேங்களா? இட்ஸ் லைக் லவ் ஷேரிங் நல்லா இருக்கும், காமனாக இருக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, சிவபெருமான் உங்களுக்கு சொல்கிறது வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சூழ்நிலைகள் மாறும். ஓகே, ஜஸ்ட் கீப் ப்ரேயிங், மெடிடேட் பண்ணுங்க. பட் இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான மைண்ட் செட் அது வந்து உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸே கொடுக்கும். இப்போ நீங்கள் மனப்போராட்டங்கள், மனக்குழப்பங்களுக்கான காரணம் தெளிவான மைண்ட் செட் இல்லாதது தான். பட் ஒன்ஸ் உங்களுக்கு அது கிடைச்சிருச்சுன்னா எஸ் நல்லா இருக்கும். அண்ட் கீப் ப்ரேயிங், பிகாஸ் ஏதோ ஒரு ஏஞ்சல் இல்லை ஒரு விமன் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் எடுத்துட்டு வராங்க. ரைட், சம் விமன் இன் யர் ஃபேமிலி ஆர் சம் ஏஞ்சல்ஸ் ஒரு யாரோ ஒருத்தவங்க வராங்க, அது நல்லா தெரியுது. ஒரு மெசேஜ் ஓட உங்களுக்கு வராங்க. அந்த மெசேஜில் ஒரு ஹோப் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், நிம்மதி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. Thank you.